கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இன்று ஜூன் மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை. பிரியமானவர்களே, இன்று நாம் தியானிக்கும் வசனம் ஏசாயா 54வது அதிகாரம் 9வது வசனத்தின் நடுப்பகுதி. நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை. இங்கு ஆண்டவர் ஒரு ஆணையிட்டு சொல்வது போல சொல்லுகின்றார். இந்த வசனம் முழுவதும் நான் காண்பிக்கிறேன். இதுல ஒரு பகுதி தான் இன்றைய மன்னாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. வசனம் முழுசையும் வாசிக்கிறேன். இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும். நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உன்மேல் நான் கோபம் கொள்வதில்லை என்றும் உன்னை நான் கடிந்து கொள்வதில்லை என்றும் ஆணையிட்டேன். இங்கு கர்த்தர் சொல்லுகின்றார், உன்னை நான் கடிந்து கொள்ள மாட்டேன், உன்மேல நான் கோபப்பட மாட்டேன் என்று சொல்லுகின்றார். எப்பொழுது என்றால், அதற்கு முந்தின வசனம் பாருங்களேன். அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமை பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். அதாவது தேவனுடைய சமூகத்திலிருந்து அற்ப காலம் அவருடைய கோபம் நமக்கு நேரம் வருதுன்னா அது எப்படி இருக்குமா? இமை பொழுதுதான் கர்த்தர் அப்படி தன்னை மறைத்து கொண்டது போல இமை பொழுது நான் உனக்கு மறைத்தேன், என் முகத்தை இமை பொழுது மறைத்தேன் என்று சொல்லுகிறார். ஆனால் இமை பொழுது என்று அவர் சொல்லும் பொழுது அந்த இமை பொழுது எவ்வளவு நமக்கு அது காலம் என்று நமக்கு அது புரியாது இல்லையா? அது சில நாட்களாக இருக்கலாம், சில வாரங்கள், சில மாதங்கள், சில வருடங்கள் என்று சொல்லப்படலாம். அவருக்கு இமை பொழுதுதான். ஆனால் மனுஷர்களாகிய நமக்கு அது எவ்வளவு காலம் இருக்கும் என்று தெரியாது. ஆனால் சொல்றாரு, இமை பொழுதுதான் உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் இறங்குவேன். அந்த இமை பொழுது மறைத்தப்போ நம்ம எல்லையில வந்த கோபத்தினால் உண்டான பாதிப்புகள் எப்படி இருக்குமா? அது நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல இருந்தது. ஆனா நோவாவின் காலத்தில் வந்த ஜலப்பிரளயம் அது அப்போ வந்தது தான், அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் வரல, அது இனி வருவது இல்லை என்று சொல்லி நான் ஆணையிட்டேன் என்று சொல்லுகின்றார். பிரியமானவர்களே, எப்படி அவர் ஆணையிட்டார்? அப்பொழுது அழகாய் வானவில் ஒன்றை ஆண்டவர் வானத்துல கட்டளையிட்டு நோவாவோடு இருந்த பேழையில் உள்ள ஜீவராசிகளோடு உடன்படிக்கை செய்தது போல இனி வருகிற பூமியில தோன்றுகிற எல்லாருக்கும் நான் வைக்கிற இந்த உடன்படிக்கை என்னன்னா, வானவில்லை வைத்து அதிகமான மழை வந்தாலும் கூட பூமி மழையினால் அழிந்து போகாது என்று சொல்லி ஆணையிட்டார், உடன்படிக்கை செய்தார். எனவே ஒவ்வொரு முறையும் மழை வரும் பொழுதெல்லாம் ஆகாயத்தில் அவர் செய்த உடன்படிக்கையை, அவருடைய வாக்கை நாம் நினைவு கூறும் பொருட்டு அந்த வானவில் மேகத்திலே வந்து போவதை நம்ம பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, ஒரு விசை வந்தது நோவாவின் காலத்தில் உண்டான ஜலப்பிரளயம், ஒரு விசை பூமியில வந்தது. ஆனா அது எவ்வளவு பெரிய அழிவை கொண்டு வந்தது யோசித்து பாருங்களேன். 8 பேரை தவிர எல்லா நபர்களும் அழிந்து போனதை பார்க்கிறோம். அது அவ்வளோ பெரிய கோபமாக தேவனுடைய கோபம் வெளிப்பட்டது. பிரியமானவர்கள், அது போல ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தி இருப்பாரானால், ஒருவேளை உங்க எல்லையில இருக்கிற உங்கள் குடும்பத்தில் உள்ள காரியங்கள் அப்படி கோபப்படுத்தி இருக்குமானால் அது நிமித்தம் ஒரு பெரிய பாதிப்பை நீங்கள் சந்தித்து இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு என்னுடைய கோபமோ இனி உன் மேல வருவதில்லை, நான் உன்னை கடிந்து கொள்வதில்லை. எப்படி நோவா காலத்துல உள்ள ஜலப்பிரளயம் இனி ஒரு நாள் வராது என்று நான் உடன்படிக்கை செய்தேனோ, அதே போல உன் மீதும் நான் இனிமேல் கோபப்படவே மாட்டேன், உன்னை கடிந்து கொள்ளவே மாட்டேன் என்று சொல்லி அழகாய் அடுத்து வாக்கு கொடுக்கிறாரு. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி அழகாய் ஒரு சமாதானத்தின் உடன்படிக்கை செய்வது போல அவர் சொல்றாரு. மலைகள் விலகி போகலாம், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகலாம், ஆனால் உன்மேல என்னுடைய கிருபையும் சரி, சமாதானத்தின் உடன்படிக்கை இதுவும் மாறவே மாறாது, உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லப்படுகிறது. உங்க வாழ்க்கையில சில நேரங்களில் தேவனுடைய கோபத்தினால சில பகுதிகள் நீங்கள் அப்படியே ஒன்றுமில்லாமல் போயிருக்கலாம்.
நீங்கள் சில காரியங்களை இழந்து போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இனி உங்கள் மேலே நான் கோபமே படமாட்டேன். என் கிருபை உன்னை விட்டு விலகவே விலகாது. என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயர்ந்து போகாது. நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல இனி ஒரு நாள் வராது என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் தியானித்த உடைய வார்த்தையின்படி இந்த நோவாவின் காலத்தில் உண்டான ஜலப்பிரளயம் போல வெள்ளம் இனி வருவதில்லை என்று உடன்படிக்கை செய்தது போல நீர் உடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே வாழ்க்கையில் உடைய கோபத்தினால அவர்கள் பல இழப்புகளை சந்தித்திருக்கலாம், ஆண்டவரே பல நஷ்டங்களை சந்தித்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவரே இந்த வார்த்தையின் மூலமாக நீர் உடைய பிள்ளைகளோடு பேசுவதற்காக உமக்கு நன்றி. அவர்களுடைய வாழ்க்கையில் இனி இது போல இதுவரை அவர்கள் சந்தித்த தீமையை போல இனி ஒரு நாளும் இருப்பதில்லை என்று வாக்கு கொடுப்பதற்காக உமக்கு நன்றி. அப்படியே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்ற நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.